ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஈவினிங் டு நைட் ரொட்டீன், என்னோடய ஈவினிங் டு நைட் ரொட்டீன் வந்து எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லோரும் ஈவினிங் வந்து டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எடுத்துப்போம். நான் இன்றைக்கி வந்து இந்த ப்ரௌனிஸ் சாப்பிட்டுட்ருக்கேன். இது வந்து டேஸ்ட் டைமில் உள்ள ப்ரௌனிஸ். அவங்க வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் அப்புறம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். நைட்டு வந்து டின்னர் ப்ரிப் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு ரெசிபி தான். ஆக்சுவலாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இந்த இட்லி பாட் ரெசிபி. ஆக்சுவலாக சிக்கனை வந்து வேக வச்சுக்கணும். முட்டை, சிக்கன், கார்லிக், அப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து வரமிளகா, நான் வந்து கொஞ்சம் கோஸும் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன். ஆக்சுவலாக எல்லாருமே ப்ரெட்டில் வந்து அவங்க பண்ணுறாங்க, நான் வந்து சப்பாத்தியில் பண்ணுறேன். ஸோ அதனால் சப்பாத்தி மாவும் சைடில் பிணைஞ்சு நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். குக்கிங்கை பார்த்துட்டே அப்படியே வந்து பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தால் இவங்க 2 பேரும் இந்த மாதிரி உட்காந்து ரெட் அவல் கேட்டிருந்தாங்க. அதை வந்து 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு கிணத்துல போட்டு கொடுத்துருந்தேன். ஸோ எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து மாஷா அண்ட் த பியர் தான் ஓடும். அதை பார்த்துட்டே வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அது பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க 2 பேருமே. அப்புறம் இட்லி பாட்டில் வேக வச்சது எல்லாமே சூப்பராகவே வெந்திருந்துச்சு. ஸோ இனி வந்து நம்ம பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து சைடில் கொஞ்சமாக வந்துட்டு ஆனியன், டொமேட்டோ, அப்புறமா கேரட் இது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இனி வந்து சிக்கனை வந்து நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா ஒரு கிண்ணத்தில் வந்து உதிர்த்து போட்டுட்டு இந்த எக் இருக்குல்ல, இந்த 2 எக்கு, அப்புறமா வந்து கார்லிக், அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த வரமிளகா, அது கூட கொஞ்சமாக பட்டர், அதுக்கப்புறமா நான் வந்து சீஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். பட் நான் பார்த்த ரெசிப்பியில் வந்து அவங்க சீஸ் எல்லாம் ஆட் பண்ணலை. நீங்கள் சீஸ் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். சீஸு இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு இவ்வளோத்தையும் போட்டு மிக்சியில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு தேவையான மயோனைஸும் ரெடி ஆகிடும். கோஸ், அப்புறமா வந்து ஆனியன், கேரட், டொமேட்டோ இது எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மயோனைஸ் இருக்குல்ல, அதையும் வந்துட்டு இது கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் தேவைப்பட்டால் பெப்பர் மேலே தூற்றிட்டு சால்ட் தேவைப்பட்டாலும் போட்டுட்டு நான் வந்து சைடில் சப்பாத்தி வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போது எனக்கு சப்பாத்தி உருட்டின டைமில் எனக்கு வந்து சப்பாத்தி ரவுண்ட் ஷேப்பே வராது, வேற ஏதாச்சும் ஷேப் வரும். ரொம்ப சிரிப்பாக இருக்கும். ஆனால் இப்போவும் பெர்ஃபெக்டாக வரல, பரவாயில்லாமல் வந்து உருட்டுவேன். ஸோ மோஸ்ட்லி சில டைம் வந்து ஹஸ்பண்ட் தான் உருட்டி கொடுப்பாங்க. இந்த ரெசிப்பியில் வந்து எல்லாருமே ப்ரெட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. நம்ம வந்து சப்பாத்தியில் தான் பண்ண போகிறோம். சப்பாத்தியில் இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதை ரோல் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக வந்து பேனில் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு
அதை வந்து 2 சைடும் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா நம்ம சீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். சீஸ் வந்து அப்போ தான் லைட்டாக மெல்ட் ஆகும், நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நான் அதனால் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து நான் வந்து ரோல் பண்ணி எடுக்க போகிறேன். அப்புறம் பிள்ளைங்க 2 பேரும் நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டி தாத்தா வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. நான் அவங்க போகிற வரைக்கும் இதில் நின்று பார்ப்பேன். கரெக்டாக போயிடுவாங்க, போயிட்டு வாசல் பூட்டிடுவாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். அவங்க 2 பேரும் வெளியே போனதுக்கப்புறம் வீடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எல்லாத்தையும் அங்கே இங்கேயும் செஞ்சு போட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. நான் வீடு அப்புறம் பெருக்கி நீட்டாக கூட்டுற மாதிரி இருக்கும் அன்றைக்கி. மார்னிங் எந்திரிச்சது வந்து ஏதாச்சும் ஒரு சுண்டல் அவிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதை வந்து சோக் பண்ண வைக்கணும், அதை ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா வந்து சியா சீட்ஸ், அதுக்கப்புறமா வந்து வெந்தய தண்ணி குடிக்கிறேன் இப்போ டெய்லி காலையில், அண்ட் பாதாம், இவ்வளோத்தையும் நம்ம வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம நெக்ஸ்ட்டு படுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நீம் கோம்ப் வந்து என்னோட ரொட்டீனில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா சிக்கு எடுக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. ஸோ நான் இப்போ இதை வச்சு தான் நான் சிக்கு எடுக்க போகிறேன். என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நைட்டு வந்து நம்ம நார்மலாக சிக்கு உடைச்சிட்டு நார்மலாக வந்து நல்லா கோம்ப் வச்சு நல்லா நம்ம அழுத்தி வந்து ஒரு 5-6 தடவை வந்து நல்லா என்ன செய்யணும்னா நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நியூ ஹேர்லாம் வந்து நமக்கு வரும், அப்போ தான் பேபி ஹேர்ஸ்லாம் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக பின்னிட்டு படுங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு லூஸாக, ரொம்ப லூஸாக பின்னணும். நான் எவ்வளோ லூஸாக பின்னுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா லூஸாக வந்து நம்ம பின்னச்சில் வந்து ஹேர் வந்து டைட்டாக ஆகாமல் உடையாது. நம்ம வந்து எவ்வளோ லூஸாக பின்னுறோமோ அவ்வளோ லூஸாக ஹேர் வந்து உடையாமல் இருக்கும். ரொம்ப சிலவங்க ரொம்ப டைட்டாக பின்னுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க ஹேருக்கு. ஸோ இந்த மாதிரி லூஸாக பின்னிட்டு மடித்து பேண்ட் போட்டுட்டு நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், படுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பேண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம
இந்த மாதிரி நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். ஹேர் வந்து நமக்கு சீக்கிரமாக உடையாது, கழிவுலாம் ஸ்டாப் ஆகும் சீக்கிரமாக. ஓகே, இப்போ வந்து ஸ்கின் கேர் பற்றி பார்த்துடலாம். நிறையா பேர் வந்து கேட்குறீங்க, அக்கா பேசிக் ஸ்கின் கேர் பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து பேசிக் ஸ்கின் கேர் பற்றி நம்மளோட சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு வச்சு ஸ்கின் கேர் பண்ணி காட்டுங்க. அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். நான் ஆல் ஸ்கின் டைப்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரியான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்து வாங்கி உங்களுக்காக நான் ட்ரை பண்ணி நான் காட்டுறேன் கண்டிப்பாக. இப்போ நான் வந்து ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்கள் வந்து வெளியெல்லாம் போயிட்டு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா குளிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து நைட்டு ஸ்கின் கேரில் வந்துட்டு ஒரு கோகோனட் ஆயில் வாங்கி வச்சுக்கோங்க, இல்லை பேபி ஆயிலெலாம் கிடைக்கும் அந்த மாதிரி. இல்லைன்னா மேக்கப் ரிமூவர் இருந்தாலும் ஓகே தான். ஸோ அதை வச்சு கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு வெட் டவலில் வச்சு நல்லா ஒயிட் பண்ணி நம்ம எடுக்கணும். இல்லைன்னா உங்களோட ஒரு வைப்பர், நல்ல ஒரு வைப்பர் இருந்தாலும் ஓகே தான். நல்லா வந்து கோகோனட் ஆயில் வச்சு நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்சில் போனால் கோகோனட் ஆயில் தான், ஏன்னா எல்லா வீட்லேயுமே கோகோனட் ஆயில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கோகோனட் ஆயில் வச்சு நம்ம நல்லா ஃபேஸை வந்து மசாஜ் பண்ணிவிட்டு, மேக்கப்பெல்லாம் இருந்தாலும் அது அப்படியே ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா டவலை வந்து நல்லா வெட் ஆக்கிக்கிட்டு நம்ம அதை வந்து நல்லா ஃபேஸ்க்குள்ளே ஒயிட் பண்ணி எடுத்துட்டு, ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணும்போதுல இன்னும் வந்து ஈஸியாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிளென்ஸ் ஆகும். உள்ள போர்ஸில் இருக்கிற டர்ட் எல்லாமே வந்து என்ன செஞ்சிடும், வெளியே வந்துடும். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் பார்த்துக்கலாம். செகண்ட் ஸ்டெப் வந்து டோனர் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து இந்த க்ளம்மோட ரோஸ் வாட்டர் டோனர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது என்னோட ஃபேவரட் டோனர், ஆனால் ரொம்ப சூப்பராக ஸ்ப்ரே ஆகும். இப்போ வந்து ஸ்ப்ரே பண்ண மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி டேப். இதை விட பெட்டராக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து காட்டன் பேடில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா ஒயிட் பண்ணி எடுக்கிறது இதை விட பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும். நம்ம டோனர் முடிச்சாச்சு. டோனருக்கு அப்புறமா வந்து ஒரு தேர்ட் ஸ்டெப், டைரெக்டாக மாய்ஸ்சரைசர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை உங்கள் ஸ்கின்ல வந்து ஆக்னி மார்க்ஸோ இல்லை வந்து கொஞ்சம் உங்களுக்கு யங் ஏஜாக தான் இருக்கும், ஆனால் வந்து கொஞ்சம் ரிங்கிள்ஸ் இருக்கிற மாதிரி, சுருக்கம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இல்லை வந்து பிக்மெண்டேஷன் அங்கே இங்கே கருப்பு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ரொம்ப டார்க் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து எத்தாப்பில் உள்ள சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். நைட் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ அது வந்து பெட்டர் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்புறமா வந்து அதுக்கப்புறமான ஸ்டெப் வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு நைட் வந்து நியாசினமைட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் டார்க் ஸ்பாட்லாம் இருக்குது, ஆக்னி மார்க்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால நான் இந்த நியாசினமைட் சீரம் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லா க்ளோயிங்காக நல்லா வச்சுருக்கோம். அவ்வளோதான். இதை வந்து இப்படியே டேப் பண்ணி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணணும். ட்ரை ஆகணும், நல்லா அப்சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம விடணும், டைம் கொடுக்கணும். அது வரைக்கும் நம்ம அப்படியே வெயிட் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து இது நல்லா ட்ரை ஆகணும். இப்போ எனக்கு வந்து டார்க் ஸ்பாட் வந்து இருக்குது. ஸோ அதனால் நான் இது யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின்ல வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை பார்த்து அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கொடுக்கலாம். ஆக்சுவலாக சிலவங்க வந்து நைட் க்ரீம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து மேபி வந்து இந்த சீரம்குள்ளே எஃபெக்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சீரமெல்லாம் யூஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ நான் வந்து சீரம் தனியாகவே நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது போட்டுட்டு இதுக்கப்புறமா நம்ம வந்து மாய்ஸ்சரைசர், இப்போ இது வந்து அப்சர்வ் ஆகணும். அப்சர்வ் ஆகுற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் டேப் யூர் ஃபேஸ், நல்லா டேப் பண்ணுங்க, ஈஸியாக அப்சர்வ் ஆகும். ஓகே,
இப்போ வந்து நம்ம 4th ஸ்டெப் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து இந்த பான்ஸோட ஹைட்ரா மிராக்கிள் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதுதான் நான் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் ஆலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டு. நான் வந்து இது யூஸ் பண்ணுறேன். ரொம்ப லைட்டாக, ஆக்சுவலாக இது என்னோட ஸ்கின்க்கு வந்து ரொம்ப நல்லா செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக பண்ணி இவ்வளோதான். இதே மாதிரி தான் நான் வந்து மார்னிங்கும் பண்ணுவேன். ஆனால் அதுக்கு வந்து கூட வந்து சன்ஸ்க்ரீன் ஆட் பண்ணிப்பேன். நீங்களும் வந்து சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக நம்ம போடணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடி லோஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். கையையும் காலையும் மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். ஸோ அதனால நான் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃபேமிலி ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து தேவையான காயெல்லாம் கட் பண்ணுறதுக்கு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் இப்படி தான் வந்து நைட்டே கட் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா எனக்கு அதான் காலையில் எழுப்பி குக் பண்ண ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் பாப்பாவும் பக்கத்துலேருந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இன்றைக்கி விளையாடிட்டு தான் இருந்தாங்க. தம்பியை வந்து தூங்க வைக்க சொல்லியிருந்தேன் அவங்க அப்பா கிட்ட. பட் அவரும் கொஞ்சம் நேரத்தில் எழும்பி வந்துட்டார். அப்புறம் சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் இருந்து காயெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க 2 பேரும் என்கிட்ட விளையாடிட்டு இருந்தாங்க. இப்படி தான் வந்து என்னோடய ஈவினிங் டு ரைட் ரொட்டீன் இருக்கும். உங்களோட பேபிஸ்லாம் இந்த மாதிரி சேட்டை பண்ணுவாங்களா நைட்டு தூங்கச்சில் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த vlog கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.